guys, welcome to our channel Life of Sanu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சினிமேட்டிக் மூவி போஸ்டர் டிசைன் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஒரு போஸ்டருக்கான ஒரு லேயர் போட்டு வச்சிட்டேன். ஒரு விண்டேஜ் ஒரு ஓல்டான ஒரு விண்டேஜ் ஸ்டைலான ஒரு வாலோட பேக்ரவுண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கூகுளில் செக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டிக்காக நான் அந்த மாதிரி சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சப்ஜெக்ட் இந்த விஜய் சேதுபதியோட போஸ்டர் தான், இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இந்த லேயரில் போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ணிப்போம். எவ்வளோக்கு அந்த லேயர்க்குள்ளே ஃபிட் பண்ண முடியுமோ ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் விஜய் சேதுபதியோட இமேஜும் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வாலும் அந்த ஹைலைட் ஓவராக இருக்குது பின்னால் இருக்கிற வாலில். ஸோ இது ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம இதை எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீழே பாட்டம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் இதை வச்சு அந்த பேக்ரவுண்ட் வாலை நம்ம கலர் மேட்ச் பண்ணணும். இது கூட விஜய் சேதுபதி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி அந்த வால் கூட மேட்ச் பண்ணணும் கலர். ஸோ இந்த பிரைட்னஸ் இதை போட்டு கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது இந்த வாலுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இதே மாதிரி விஜய் சேதுபதிக்கும் நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கொடுக்கணும். இது ஓகேவாக தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த வாலுக்கு இப்போ பின்னாடி இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளர் கொடுப்போம், காஷின் பிளர். பிளரில் அதாவது என்னென்னா டாப்பில் ஃபில்டரில் போயிட்டு பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் காஷின் பிளர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுக்கும். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்னன்னா இங்கே கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கிறதுனால நான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்மட்ஜ் பண்ணலாம். ஸ்மட்ஜ் பண்ணால் அப்படியே தெரியும். ஸோ நம்ம க்ளோன் பண்ணி பார்ப்போம். க்ளோன் எப்படி பண்ணோம்னா இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம அதை காப்பி பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒரு கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும். அதை அப்படியே காப்பி இடணும். ஸோ இங்கே அப்படியே மேட்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அதே மாதிரி தான் க்ளோன் கிளிக் பண்ணி ஓகே. இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு, பேக்ரவுண்டும் சப்ஜெக்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா நான் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் எடுத்து வச்சுருக்கேன்.
இது ஈஸியாக யார் வேணால் பண்ணலாம். பட் ஃபோட்டோஷாப்போட பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. நான் சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ் எப்படி பண்ணணும் நான் குயிக்காக பண்ணுறதுக்காக தான் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து விஜய் சேதுபதியோட 50th மூவி. ஸோ அதுக்காக அந்த லோகோவும் அந்த போஸ்ட் பல அஃபிஷியல் போஸ்டர்லேயே இருக்குது. ஸோ அதையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். சாரி, காப்பி ஆகல போல. ஸோ இப்போதைக்கு இப்படி வைப்போம். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் டிசைன் முடிக்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் அதை மாற்றி வைக்கணுமோ நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இதுவும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிடுவோம். விஜய் சேதுபதிக்கும் சேம் கலர் கரெக்ஷன் தான். ஏன் அப்படின்னா கலர் பேலன்ஸில் போய் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் தெரியும், நல்லா இருக்கும் பார்க்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும்னு எனக்கு இன்னும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நான் பாட்டுக்கு என்னோட இதில் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது தேடுவோம். இப்படி ஒன்று கிடச்சிருக்கு. சரி, இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த போஸ்ட் பண்ணுறதுல எந்த ஐடியாவும் இல்லை. நான் சும்மா நார்மலாக நானே சும்மா பண்ணுவோமே அப்படின்றத பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப நிறையா ஷார்ட்கட்ஸு அது இதெல்லாம் நிறைய சொன்னால் அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்ச இதுவாதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
மேபி இது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்றது. அதாவது என்ன பண்ணணும்னா இந்த பிளாக் போகிறதுக்காக நம்ம இந்த இங்கே பார்த்தீங்களா இதில் ஒவ்வொன்றும் மாற்றிட்டே வந்தோம்னா நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வரும். அதில் வந்து அந்த பேக்ரவுண்ட் டிலேட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக தெரியாது பின்னால் அந்த பிளாக் ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்களே ஒவ்வொன்று செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது எது செட் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு சாக் பீஸ் எழுதுன மாதிரி இருக்குல்ல. லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஒட்டி கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நானே எதுவும் பண்ணிட்டுருக்கேன். நல்லா இருந்தால் ஓகே. கரெக்டாக இன்னும் கட் ஆகலை போல். ஓகே, இந்த ஃப்ரேம் அப்படியே கொண்டு போய் வாலில் ஃபிட் பண்ணிடலாம். இது நம்ம நேச்சுரலாக இருக்க மாதிரி எல்லாம் சைடில் அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இதுக்கு அதே மாதிரி எதையும் கலர் கரெக்ஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ அதாவது விண்டேஜ் லுக்கில் இருக்க மாதிரி அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் அந்த கோல்டன்லாம் மறையணும். கோல்டனில் கொஞ்சம் விண்டேஜ் லுக்கு கொண்டு வரக்கான என்ன பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம்.
அதுக்கு நம்மளாக ஒவ்வொன்றும் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அதுக்கான இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கலர் பேலன்ஸ் பார்ப்போமா. கலர் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதாகிடும். ஸோ இதுக்கு தான் சொன்னேன் ஃப்ளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காந்தியோட ஃப்ளேவர் மட்டும்தான் கலர் மாறும். தெரியுதா? இப்போ கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு இந்த வாலில் இருக்க மாதிரியே. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதியோட டைட்டில் டெக்ஸ்ட் வைக்கணும். ஸோ அதை நம்ம ஒயிட்டில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நம்ம டைப் செட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம மேலே வச்சுட்டு இந்த டைட்டில் கொஞ்சம் அந்த நேமுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது இங்கே இருக்கட்டும், இந்த விஜய் சேதுபதியோட ஃபிஃப்டிங்கிறது. ஸோ இந்த டைட்டிலுக்கும் கொஞ்சம் கலர் பண்ணணும். இந்த போஸ்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இதையும் கிளிப்பிங் மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டும் அப்படியே ஒரே காலில் மேட்ச் ஆகிடுச்சுல. ஸோ இந்த விஜய் சேதுபதியோட இதுக்கு நம்ம ஒரு டாட்ஜுன்னு ஒரு டூல் இருக்குது பாருங்கள். இதை நம்ம கொடுத்தோம்னா அந்த ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நிறைய சினிமா போஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹைலைட்ஸ் வந்திருப்பாங்க. நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப இருக்குல்ல. ஸோ நம்ம ஹைலைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக கொடுத்து பார்ப்போம் எங்கேயாவது யூஸ் ஆகுதான்னு. பட் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதியோட இமேஜுக்கு. அகைன் கலர் பேலன்ஸ் ஸோ அகைன் இதுக்கும் நம்ம கலர் பேலன்ஸ் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காகனா அதே ஹைலைட் அண்ட் கலர்ஸ் மோஸ்ட்லி அதுவே ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே ஒரே லைட்டிங்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்களா க்ரீன் ஏற்றிட்டோன்னா அதுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே இப்போ ப்ரௌன் டோனில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ப்ரௌன் டோன் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இது வந்து தனியாக தெரியுது. ஸோ அதே நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி செக் பண்ணணும் எது வச்சா நல்லா இருக்குன்னு. திரும்பி ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு அது அந்த வாலில் இருக்க மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஷேடோ மாதிரி ஏதாவது கொடுத்து பார்ப்போம். செக் பண்ண தேடினா ஏதோ கிடைக்கும்.
வச்சிடலாம். இந்த ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லோகோ தான். ஸோ நம்ம டாப் லெஃப்ட்டில் வச்சுருக்கோம். ரைட் சைடு விஜய் சேதுபதி 50 வச்சுருக்கோம். ஓகேவா? இனி வந்து இந்த மூவியோட க்ரூ டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டைப் பண்ணால் ரொம்ப டைம் ஆகுதுல, அதனால் வந்து போஸ்டர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு செட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இதை வச்சு தான் நல்லா மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திரும்பி இதில் வந்து இந்த பிளண்டிங் மோட்ஸ் வந்து செக் பண்ணி அந்த பிளாக் இருக்கிறதுனால ஸோ அது போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அது பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணி பாருங்கள், எது நல்லா கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியுதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. இது மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்க்ரீனில் நல்லா தெரியும், பட் இந்த டைம் அந்தளவுக்கு தெரியல. ஸ்க்ரீன் இந்த இமேஜோட பேக்ரவுண்டும் தெரியுது.
லைட்டர் கலரே வச்சுக்கலாம். ஓகே, இதை வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு கலர் டோன் கலரை பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். பிரைட்னஸ் ஏதாவது அந்த மாதிரி சேர்த்திட்டோன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேண்ணா, நல்லா தெரியுதா? ஓகே, ஓகே, இதுக்கும் கொஞ்சம் எரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது பார்டர்ஸில். ஓகே, ஒரு வழியாக போஸ்டர் ஓகே வேறு தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட டெக்ஸ்சர்ஸும் பிஎன்ஜிஸ் ஏதாவது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்சர்ஸ் போடணும். டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்மகிட்டே இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சர்ஸை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். டெக்ஸ்சர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த இமேஜும் நம்ம என்னென்ன பேக்ரவுண்ட்ஸு மற்ற என்னென்ன அசட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ண மாதிரி காட்டுறதுக்காக தான். டெக்ஸ்சர்ஸ் போட்டோம்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வந்துடும். ஸோ வந்து எல்லாமே மெர்ஜான மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக மட்டும்தான் டெக்ஸ்சர்ஸ் போடுறோம். ஓவர்லே கொடுத்துருங்க. இதில் ஓவர்லே கொடுத்துட்டு இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகிடுக்கும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. ஒரு ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் எப்படி ஒரு போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத இதை பார்த்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ணதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களுக்கு எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் ரிலேட்டடாக என்ன மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம டுட்டோரியலில் போடலாம். தேங்க்யூ ஸோ மச்.